அதுக்கடுத்து அப்படி ஒரு எல்லாம் சேர்ந்து எப்படி இருக்கு? கொஞ்சம் எல்லாம் போக முடியாது. எப்போ உள்ள போடும் வெளியே வாங்க. கொஞ்சம் அப்படியே 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 கொஞ்சம் அப்படியே அப்படியே ஒரு நிமிஷம் ஐயா. ஓகே ஓகே. உள்ள போறவங்க எல்லாரும் நாமாங்க. ஐயா ஒரு முறை ஐயா 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 ஒரு முறை ஐயா அங்க அவருக்கு ஓகே 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 ஓகே. நீங்க மறந்துட்டீங்க என்ன செல்ல கொஞ்சம் போயிருங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் மக்கள் பிரச்சனைகள் பல இருக்கிறது. என்னுடைய 100 நாள் நடைபயணம் நிகழ்ச்சி நேற்றைய முன்தினம் மதுரை, நேற்று திருநெல்வேலி, இன்று கன்னியாகுமரி, நாகர்கோயிலில் ஒரு நடைபயணம் நிகழ்ச்சி இன்று மாலை நடைபெறுகிறது. கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையிலே இயற்கை வளத்தை கொள்ளையடித்து அதை கேரளாவுக்கு எடுத்து சென்று மிகப்பெரிய ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலை தொடர்ந்தால் கேரளா வயநாட்டு பகுதியிலே மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டு நூற்றுக்கணக்கானோர் இறந்தார்கள். அது போன்ற ஒரு சம்பவம் கன்னியாகுமரி மாவட்டத்திலே நடைபெறலாம். கணக்கில்லாத, அனுமதி இல்லாத கனிம வளங்களை, இயற்கை வளங்களை சட்டத்திற்கு எதிராக சுரண்டி அழித்து தினம் தினம் ஆயிரக்கணக்கான லாரி மூலமாக கேரளாவுக்கு கடத்தி செல்கிறார்கள். இதற்கு எத்தனையோ முறை நாங்கள் அழுத்தம் கொடுத்தோம், போராட்டம் நடத்தினோம், வழக்கு பதிவு செய்தோம், பல அறிக்கைகள் நான் கொடுத்திருக்கின்றேன்.
ஆனால் அரசாங்கம், குறிப்பாக திமுக அரசு எந்த நடவடிக்கையும் ஈடுபடவில்லை. தமிழக அரசு நினைத்தால் நிச்சயமாக இதை தடுத்து நிறுத்தலாம். கேரளாவிலே அங்கே எந்த பகுதியிலும் மணல் எடுக்க முடியாது, பாறைகளை உடைக்க முடியாது, மலைகளை அழிக்க முடியாது. சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும், நீர் ஆதாரங்களை பாதுகாக்க வேண்டும். எதுவுமே அங்கே கெடுக்க முடியாத சட்டங்களும் சூழல்களும் அங்கே இருக்கின்ற அரசியல் கட்சிகளும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வாக இருக்கின்றார்கள். ஆனால் இங்கே ஆட்சிக்கு வந்தவுடன் மலையை அழிப்பதும், மண்ணையை அழிப்பதும், ஆறுகளை அழிப்பதும், இயற்கை வளங்களை அழிப்பதும் இது ஒரு தொழிலாக வைத்திருக்கின்ற திமுக மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அடுத்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் பழைய ஓய்வூதியத்தை நாங்கள் அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் கொடுப்போம் என்று பல முறை வாக்குறுதிகள் கொடுத்தோம். இன்று மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம். ககன்தீப் சிங் பேடி தலைமையில் ஒரு இடைக்கால ஒரு அறிக்கை. அது என்ன இடைக்கால அறிக்கை? அதெல்லாம் என்ன பண்ண போறாங்க? ஓய்வூதியம் கொடுக்க முடியல. ஜெயலலிதா அம்மையார் இருக்கின்ற நேரத்திலே சாந்தா ஷீலா நாயர் அவர் தலைமையில் ஒரு குழு அமைத்தார்கள். அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் நேரத்தில் ஸ்ரீதரன் அவர்கள் தலைமையில் ஒரு குழு அமைத்தார்கள். அந்த குழு பரிந்துரையெல்லாம் இருக்கு. இப்போ திடீர்னு கடைசி ஆண்டில் எங்களுடைய அழுத்தம் காரணத்தால் தான் மூத்த IAS அதிகாரி ககன்தீப் சிங் பேடி தலைமையில் ஒரு 6 மாதத்திற்கு முன்பு ஒரு குழு அமைத்து அதற்கு பரிந்துரைக்கு ஒரு குழு, 6 மாதமாக அமைதியாக இருந்த அந்த குழு பிறகு நான் அழுத்தம் கொடுத்து அறிக்கைகள் விட்ட பிறகுதான் ஒரு இடைக்கால ஒரு அறிக்கை. இந்தியாவில் 7 மாநிலங்களில் அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பழைய ஓய்வூதியம் கொடுக்கின்றார்கள். 7 மாநிலங்கள் இருக்கிறார்கள். அதிலும் தமிழ்நாட்டை விட மிக மோசமான நிதி நெருக்கடியில் உள்ள மாநிலங்களில் கொடுக்குறாங்கன்னா தமிழ்நாட்டில் ஏன் கொடுக்கக்கூடாது, கொடுக்க முடியாது? இது அரசு ஊழியர்களையும் ஆசிரியர்களையும் ஏமாற்றுகின்ற ஒரு செயலாக நான் பார்க்குறேன். நான் மட்டும் இல்லை, அரசு ஊழியர்களுக்கு தெரியுது. நிச்சயமாக இந்த தேர்தலில் ஒட்டுமொத்த அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் திமுகவுக்கு எதிராக தான் வாக்களிப்பார்கள். மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு அவர்கள் மூலமாக அரசுக்கு வரும். அடுத்தது, தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என நீண்ட ஆண்டுகளாக கோரிக்கை நாங்கள் மட்டுமல்ல, அனைத்து தரப்பு மக்களும் அனைத்து கட்சியும் வைத்திருக்கிறார்கள். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பல முறை சட்டமன்றத்தில் தமிழ்நாட்டு அரசுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு அதிகாரம் இல்லை என்று ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் சட்டமன்றத்துக்குள்ளேயும் வெளியிலையும் சொல்லிட்டு வர்றார். இது எவ்வளோ பெரிய ஒரு துரோகமாக நான் பார்க்குறேன். சமூக நீதிக்கு எதிரான ஒரு பெரிய துரோகம் ஸ்டாலின் அவர்கள் செய்து வருகிறார். நாங்கள் கேட்பது சாதிவாரி கணக்கெடுப்பு என்ற சர்வே, சென்சஸ் கிடையாது. சென்சஸ் மத்திய அரசு எடுக்கணும், சர்வே ஸ்டேட் கவர்மெண்ட் எடுக்கணும். இது கர்நாடகா உயர்நீதிமன்றம் அதை உறுதி செய்திருக்கிறது. சமீபத்தில் ஒரு 10 நாட்களுக்கு முன்பு ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள். அதில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு, அதாவது சர்வே நடத்துவதற்கு மத்திய அரசு மட்டுமல்ல மாநில அரசுக்கும் உரிமை இருக்கிறது என்று கர்நாடகா உயர்நீதிமன்றம் தீர்ப்பை வழங்கியிருக்கிறது, தெளிவாக வழங்கியிருக்கின்றார்கள். இந்த தீர்ப்புக்கு பிறகும் முதலமைச்சர் அவர்கள் மௌனமாக இருக்கின்றார்கள் என்றால் நிச்சயமாக இது சமூக நீதிக்கு அவர்கள் செய்கின்ற துரோகமாகத்தான் நாம் பார்க்க வேண்டும். கர்நாடக அரசு 2வது முறை சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி இப்போது 75 விழுக்காடு அது வேலைகளை முடித்திருக்கிறார்கள். இன்னும் 15 விழுக்காடு தான் இருக்கிறது. இந்த விடுமுறை நாட்களுக்கு பிறகு அதை முடிக்கின்ற ஒரு சூழல் இருக்கிறது. இதே போன்று இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008